கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு சிக்கன் கடையில் வந்து நான் குழம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு தட்டு முழுவதும் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு 10 முட்டையை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சிக்கனில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டு நல்லா கழுவிட்டு சின்ன வெங்காயம்லாம் தோல் உரிச்சிங்க. கொத்தமல்லி 3 ஸ்பூனு, சீரகம், மிளகு, சோம்பு ½ ஸ்பூனு, பட்டை 4 கிராம்பு, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பூண்டுலாம் வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சின்ன வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்குங்க. கூடவே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி 3 ஸ்பூனு, சீரகம், மிளகு, சோம்பு ½ ஸ்பூனு, ஒரு பட்டை 4 கிராம்பு, இது கருக்காமல் வதக்குங்க. ஒரு 15 வரமிளகா, இதெல்லாம் கருக்காமல் தேவைன்னா அப்பப்போ எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து வதக்கினதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நைஸாக அரைக்கும். மசாலா அரைச்சதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு பெரிய மண்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டுட்டு இந்த தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்ச கழுவி வச்ச சிக்கன் இல்லை ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே மஞ்சள் வந்து நம்ம ஆட் பண்ணதுனால வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள், சிக்கனுக்கு தகுந்த மாதிரி வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு சிக்கனில் பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு நல்லா 5 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அரைச்ச மசாலாவில் வந்து ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து இந்த மசாலாவில் வேகட்டும். ஏன்னா அந்த மசாலா அப்போ தான் சிக்கனில் பிடிக்கும். அதுக்கப்புறம் மீதி அரைச்சி வச்ச மசாலா, தேவையான அளவு தண்ணி, உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த பாதியாக மிச்சம் வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி இடையிடையே கிளறி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்த சமயத்தில், சிக்கன் வெந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை ஆட் பண்ணிடுங்க. இப்படி வந்து முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு நிறைய பேர் இருப்போம், ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். சிக்கன் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும்.